ஏலே அடுத்த ஆடு ஆறு சொல்லு. ஹலோ, மிஸ்டர் ஸ்ரீனிவாசன், how are you? யாருங்க? தெரியலையா என்ன? யாரு? மதுரை லக்ஷ்மியா? No, no, no. கோயம்புத்தூர் மீராவா? Naughty boy, no. செந்தூர் சௌமியாவா? பாத்தீங்களா, என்ன எப்படி மாமா நீங்க மறந்துட்டீங்க? No, no, no. என்னடி இது? திடீர்னு யார்கிட்ட இவர் பொம்பளை குரல்ல பேசுறாரு? பொம்பளை குரல்ல பேசுதாருன்னா ஏதோ ஃப்ராடுத்தனம் பண்றாருன்னு அர்த்தமத்த. உடனே இது அண்ணன் கிட்ட சொல்லணும். இந்த அரிசியை தூக்குங்க. அடுத்து இளவடுத்துவான் ஆறு. எங்க உன் போனை கொஞ்சம் காதுக்கு பக்கத்துல வையே. வச்சிட்டியா? இந்தா. இளவெடுத்தவனுக்கு பொம்பளை குரலுக்கு இந்த வழி வலிகிறானுவ. பொம்பளைய நேரில் பார்த்து அப்படியே கடிச்சு குதறிடுவானுங்க போல இருக்கு. மாமா தேங்க்ஸ். வைக்கட்டுமா? எனக்கு கையும் உடல காலும் உடலையே. இன்னைக்கு போய் அவளை பார்த்தே ஆகணுமே. வேலைலாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்த பலிக்கடா ஆறு. ஹலோ, Hello, Mama. Can you recognize me? ஹலோ, ஆறுமா பேசுறது? என்ன எடுத்து எடுப்புல மாமா அங்கி வாங்க. ஆரி, ஐயோ, இது பிரசிடென்ட் சண்முகம். போன பண்ணிட்டு வாய திறக்கலன்னா என்ன அர்த்தம்? என்ன இதென்ன புது வகை பிராடுதனமா? கொஞ்சம் கொஞ்சம் பேசினா என்ன உன் பின்னாடி நான் எச்சி உழிக்கு பின்னாடியே வரும்னு நினைச்சியா? ஆறு நினைச்ச? ஊர்ல இருக்கிற பிக்காளி பையன் மாதிரி நினைச்சியா என்ன? இல்ல இதுக்கு போன் அடிச்சப்பா. இந்த நம்பர் அப்படியே நோட் பண்ணி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து பிச்சு விடுவோம் பிச்சு. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வீட்டுக்கு போன் அடிச்சு குடும்பத்தை பிரிக்கிற கோத்தியா நீங்க? இல்ல பணம் பறிக்க பாக்குறீங்களா? என்ன வேணும் உங்களுக்கு? எதுக்குல இந்த மாதிரி தேவையில்லாம நாடகம் ஆடுதியா? அடிச்சு வாய்க்கெல்லாம் பேசுறோம் ஜாக்கிரதை. ஏலே, இந்த செந்தூர் பக்கத்துல உங்களை எங்கேயாச்சும் பார்த்தேன் அப்படிதான் சொல்லிவிட்டேன். ஆறல நீங்க. ஹலோ ஹலோ, பிராடு கும்பல். சும்மா பொம்பளை குரல்ல பேசினா எல்லாமே வாங்கிடுவானா? இந்த சமூகம் மாதிரி 4-5 பேர் கூட இருக்க மாட்டானுவ. அக்கா என்ன அரை நிமிஷத்துல என் பரம்பரையில எனக்கு தெரியாத உறவு பேரையெல்லாம் சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கான். எனக்கு என்னல இவன் நம்பர் எப்படி என்கிட்ட கொடுத்த நீங்க? உறுப்பினர் லிஸ்ட்ல அவன் பேரு இருக்குல்ல, நான் தான் தெரியாம மறந்தாப்புல. திக்காளி ஐயா லிஸ்ட்ல இருந்துச்சு, அதான் வாசிச்சேன். அவனுக்கு ஒரு ஓட்டு இருக்குல்ல. இல்லே, உன் அப்பன் நீ பிறந்த நேரத்தை வச்சு நல்ல கட்டத்தை பார்த்து தானே உனக்கு இந்த பேரை வச்சிருக்கான். வச்சுக்கிறேன், உன்னை புறவு வச்சுக்கிறேன்.
நிப்பாட்டுப்பா. ஐயோ நிப்பாட்டுங்கண்ணே. அதை நிப்பாட்டுறமா. கை காட்டு. அண்ணே அண்ணே அத்தை வாங்க. இதா வரேன். மா எசக்கி பரணி என்னடி சம்முவா ஏன் அத்தை, என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு பரபரப்பா வருத? ஏன் இவ்வளவு வர கூட்டு வருத? என்னாச்சு? பொண்ணு தேடிதாம்ல. வீட்ல என்ன நடந்தாலும் அதை சொல்லணும்னு சொன்னல. அதான் தேடி வந்தோம். என்னம்மா அப்பா இப்ப என்ன பிரச்சனை பண்றாரு? ஐயோ மாமா எங்க கிட்ட பிரச்சனை பண்ணலடி. அவரு போன்ல பேசினதை நாங்க ஒட்டு கேட்டுட்டோம். இல்லை, என்ன பேசுறாரு? அண்ணா பொம்பளை குரல்ல பேசுற அவனு. அவ்வளவு குரலையா? மாமாவுக்கு இப்படி எல்லாம் பேச தெரியும்னு எனக்கு இன்னைக்கு தானே தெரியும். இல்லை, என்ன பேசினாருன்னு சொல்லுதியா? நான் அந்த பக்கமா போயிட்டு இருந்தப்ப மாமாவும் சனியனும் மொபைல்ல வச்சு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தாவ. சத்தியமா மாமா பொம்பளை குரல்ல தான் பேசினாவ. ஒரு மாதிரி கிசு கிசுன்னு குரல்ல தான் பேசினாவ. அந்த மாதிரி குரல்ல பேசினா அதுக்கு பேர் என்ன? ஹஸ்கியாவா? அதுதான். சண்முகம், என்ன சண்முகம் இது? இவரை புரிஞ்சுக்கவே முடியலையே. ஆமால, இப்ப எதுக்கு இருந்தாலு பொம்பளை குரல்ல பேசுறாரு? அப்படி பேசி என்ன செய்ய போதாரு அவரு? எங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியாததில்ல. அந்த ஆளு தான் கிரிமினல் ஆச்சே. நிச்சயம் ஏதோ பெருசா பிளான் பண்ணிருப்பாரு. இல்லை, அந்த ஆள் என்ன வேணா பிளான் பண்ணிக்கிட்டேன். மொத்த ஓட்டம் உனக்குதான். நீ தைரியமா இரு. அத்த, நீ கிளம்பு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டேன். அவளை கூட்டு கிளம்பு. பாத்துல இதுக்கு பின்னால வேற ஏதாவது பெரிய விவகாரம் இருக்க போகுது. பாத்துக்க. நான் பாத்துக்கிட்டு தான் சொல்லிட்டோம்ல. நீ போத்த. சரில வரேன் பாரு. சரி. நீ வேற ஏதாச்சும் இருந்தா போறீங்க. சரில பாடி. ஐயா, அந்த வாராம்ல அவன் தான் மாறிச்சாமி. வந்துட்டானா ரொம்ப சந்தோஷம். அந்த சிம்ம மாத்தின அந்த பொண்ணுக்கு இந்தாங்கய்யா. இப்ப வேடிக்கை பாரு. ஹலோ, நீ சொன்ன இடத்துக்கு நான் வந்துட்டேன் செல்லம். மாமா, அங்க எதிரே ஒரு பஸ் நிக்குதுல்ல மாமா. நிக்குது செல்லம். மாமா போய் அதுல ஏறுங்க மாமா. ஐயோ, உன் குரலை கேட்கவே கிளு கிளுன்னு இருக்கே. நீ அங்கதான் இருக்கியா செல்லம்? மாமா, உள்ளார நான் மட்டும் இல்ல, நிறைய பேர் என் கூட இருக்காங்க மாமா. உனக்கு நிறைய ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்கு மாமா. மாமா என்ன மாமா, சீக்கிரம் ஏறுங்க மாமா. ஏறேன். அவ உள்ளதா இருக்காளா? என்னது இது? மாமா, நீங்களுமா? ஆமா மாப்பிள்ள. அண்ணே, நீ எங்க? மலைப்பாட்டுக்கு. ஓ, சித்தப்பா, நீங்க எங்க? அது வந்து தூத்துக்குடி வரைக்கும். தூத்துக்குடி. ஐயா, அவன் தான் கடைசி
மொத்த பேரும் ஏறிட்டாவோ போலாமா? போலாம் போலாம். நீ முதல்ல பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டு நீ முதல்ல ஏறு. சரிங்கய்யா. உன் பின்னாலேயே நான் வரேன். சரிங்கய்யா. சனியா இங்க வரையா? சவுந்தரபாண்டி ஐயா வராரு. சவுந்தரபாண்டி வராரு. சனியா ஐயா. இங்க பாருங்க, இந்த பெட்டியில இருக்கிற பிராந்தி பீரு எல்லாமே உங்களுக்காகத்தான். ஐயா நீங்க எதுக்கு? ஏன்? சொல்லுதேன்லே. ஒரு அழகான பொண்ணு உங்க எல்லாரோடையும் போன்ல பேசிச்சுல்ல. ஆமாங்கய்யா. போன்ல தானே பேசினா. அவன் அழகா இருப்பான்னு எப்படி உங்க எல்லாருக்கும் தெரியும்? அந்த பொண்ணு எனக்கும் வந்துச்சு. ஐயாவுக்கு வந்துருக்கு போல. குரல்லே குயில் மாதிரி இருக்கே. அப்ப மயில் மாதிரி நல்ல அழகா தானே இருப்பா பாக்குறதுக்கு. அத நான் மட்டும் போய் பார்த்தா நல்லா இருக்குமா? இருக்காது இல்லையா? அதான் ஒன்னா கூட்டமா போய் பார்ப்போம் அப்படின்னு உங்க எல்லாரையும் நான் தான் வர சொன்னேன். கூட்டமா போயிட்டு கும்மி அடிச்சா தானே ஒரு அழகு. சரி, ரைட்டு. ஐயா போலாம் ஐயா. போலாம் போலாம். ரைட் ரைட். போலாம் போலாம். போலாம் வண்டிடு. எப்போ பாசி பருப்பு போன வாட்டி ஒரு மூட்டை வாங்கணும்ல, அதுல இன்னும் பாதி இருக்கு. அது ஆர்டர் போடாண்டா. ஆமா போட்டாச்சு. எப்போ அதுல இன்னும் பாதி இருக்கு. சண்முகம் மாமா. ஏட்டி கோமதி, என்னடி கண்ணீர் கம்பளமே வர? என்னாச்சு? என்னக்கா என்னாச்சு? அம்புட்டு பேர் இந்த நேரத்துக்கு வருதியே? மாமா, என் வீட்டுக்காரரு காலையில வேலைக்கு போனாரு. மதியானம் சாப்பாட்டுக்கும் வரல, இப்ப வீட்டுக்கும் வரல. ஏக்கோ அவரை கடையில போய் பாத்தீங்களா? அங்கேயும் வரலன்னு சொல்றாங்க சம்முவம். போன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. சுச்சாப்பா. என் புருஷன் கரெக்டா 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவார் சமூகம். இன்னும் வரல. மணி 8 ஆச்சு. ஆள் எங்க இருக்காருன்னு கூட தெரியல. அவரோட போன் சுவிட்ச் ஆஃப்னு வருதுப்பா. என் வீட்டுக்காரன் காணும்பா. போன் ஆஃப் ஆகி கிடக்குப்பா. ஆமாப்பா, இவங்க எல்லாம் ஒரே நேரத்துல காணா போயிட்டாங்க. அதான் எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏய் சண்முகம், என்னடா இதெல்லாம்? உங்க வீட்டுக்காரங்க எல்லாரும் கமிட்டி மெம்பர்லா. கரெக்டா எலெக்ஷனுக்கு முன்னாடி இவங்க மொத்தமா காணாம போயிருக்காங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இல்லே, எனக்கு என்னமோ அந்த திருவளத்தான் இருக்கானே உன் மாமே சவுந்தரபாண்டி, அவன் வேலையா இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கல. சந்தேகமே வேண்டாம் மாமா, இது நிச்சயமா அவரோட வேலைதான். எங்க அப்பா சாதாரண ஆள் இல்ல. நிச்சயம் அவர்தான் பிளான் பண்ணி அத்தனை பேரையும் தூக்கிருக்காரு. ஏத்தா, இவனெல்லாம் தூக்கி அவன் என்ன செய்ய போறான்? ஒருவேளை எலெக்ஷனை நிப்பாட்ட வழி பண்றானோ? அந்த ஆள் எலெக்ஷன்லாம் நிப்பாட்ட மாட்டாரு. ஏற்கனவே எலெக்ஷன் தேதி அறிவிச்சிட்டாவ. அப்பவே அவர் பதவி போயிடுச்சு.
அதுக்கப்புறம் எலெக்ஷன் நீண்டு போச்சுன்னு வச்சுக்க, அவ கவர்மெண்ட் தான் எடுத்து கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க. அப்போ அவர் மாட்டிக்கிட்டு வரலாம். ஆமா. அந்த ஆளை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் கண்டிப்பா நடக்கணும், அதுல அவரு ஜெயிக்கணும், அவ்வளவுதான். சரில இவனெல்லாம் தூக்கி அவன் என்ன செய்ய போறான்? மாமா, அரசியல்வாதிங்க அடிக்கிற கூத்தெல்லாம் நீங்க பார்த்ததே இல்லையா? அநேகமா அவர் எல்லாரையும் கூட்டிட்டு போய் ரகசியமா ஏதாவது ரெசார்ட்ல வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படின்னா ரெசார்ட்னா கூத்தடிக்கிற இடம்க்கா. நீச்சல் குளம், பார்னி எல்லா வசதியும் இருக்கும். அட பாவி, இப்படியா பண்ணுவா? அவங்கள அடைச்சு வச்சு கண்டதையும் அள்ளி கொடுத்து அவருக்கே ஓட்டு போட வைக்க பிளான் பண்ணிருக்காரு சண்முகம். சேத்தா, என்ன உங்க அப்பா இவ்வளவு கேவலமா இருக்கான்? சீ, பதவிக்காக என்ன வேணாலும் செய்வானா? தன்னை காப்பாத்திக்க அதுக்கு கீழேயும் இறங்குவாரு. சண்முகம், இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஐயோ, அங்க வச்சு எங்க வீட்டுக்காரரை என்னெல்லாம் செய்ய போறாங்க தெரியலையே. அவரை விட்ட எங்களுக்கு வேற நாதியே இல்லையே. ஏக்கோ, அப்படிலாம் ஒண்ணும் நடக்காதுக்கா. அந்த ஆளை பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷன் நடக்கணும், அதுக்கு ஓட்டு வேணும்ல. அவங்க ஓட்டெல்லாம் அவருக்கு முக்கியம். அதனால உங்க வீட்டுக்காரெல்லாம் எதுவும் செய்ய மாட்டாரு அவரு. நிஜமாவா சண்முகம்? ஆமாக்கா, நான் சொல்லுத நம்புங்க. இதோ பாருங்க, உங்க வீட்டுக்காரங்க உசுருக்கெல்லாம் எதுவும் ஆகாது. நீங்க தைரியமா வீட்டுக்கு போங்க. இன்னைக்கு நைட்டுக்குள்ள அவங்க எல்லாரையும் எப்படியும் தேடி கண்டுபிடிச்சு உங்க வீடுகள்ல வந்து சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு. நீங்க போங்க. ஏ கோமதி, தைரியமாப்பா. உன் வார்த்தையை நம்பிதான் போறேன். எப்படியாவது கூட்டிட்டு வந்துறியா? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. என் மகன் கூட்டு வந்துருவான். சரி போ. மாமா. தைரியமா போங்க. நீ வெறும் வாய் வார்த்தையா விட்டுறக்கூடாது. அவங்கள சௌந்தர பாண்டி கிட்ட இருந்து மீட்டே ஆகணும். இல்லன்னு வெயி, அந்த ஆள் ஏதாவது பண்ணி எதையாவது நம்ப வச்சு இல்லன்னா அவங்கள மிரட்டி கூட அவருக்கு ஓட்டு போட வச்சிருவாரு. விட மாட்டேன்ல, விடவே மாட்டேன். இந்த வாட்டி விடவே மாட்டேன். அந்த ஆளுக்கு காமிக்க.
சார்வால் வணக்கம், நமஸ்காரம், நமஸ்தே. நல்ல என்ஜாய் பண்றீங்களா? ஆஹா ஆஹா, எம்பிட்டு சொர்க்கம். ஆனா ஒரே ஒரு சின்ன குறை. பாரு இப்ப பேசுவான் பாரு. சிஐடி சகுந்தலா மாதிரி, சிலுக்கு ஸ்மிதா மாதிரி கிசு கிசுன்னு ஒரு புள்ள போன்ல பேசுச்சே, எங்க சார் அது? இவனுக்கு பொம்பளையோட அடிக்கிற கூத்த நாம வீடியோ எடுத்து வச்சுக்கிடுவோம். ஒரு வேளை எலெக்ஷன்ல ஓட்டு போட முடியாதுன்னு சொன்னாங்கன்னு வைக்கி, ஓட்டு போடலன்னா அந்த வீடியோவை காட்டி மிரட்டி ஓட்ட வாங்கிடுவோம். சூப்பர், டிராமா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. உடனே வா, அந்த ரெசார்ட்டுக்கு கிளம்பி போலாம். ஏர்ல போலாம்.